இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? ஜேகே அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? Hello broskis, welcome back to another video. Jabakumar is back with another exciting day. இந்த வீடியோ ஒரு மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ ஆன் திஸ் சேனல். இது வந்து Feb 9 2025 வந்த எபிசோட். பட் இதை வச்சு வீடியோ போட சொல்லியிருந்தீங்க அண்ட் இதை வச்சு பேச வேண்டிய விஷயங்களும் இருக்குன்றனால இதை வச்சு ஒரு எபிசோட். டாபிக் என்னன்னா வைஃப்ஸ் மூட் ஸ்விங்ஸ், ஹஸ்பண்ட்ஸ் ரியாக்ட்ஸ் அப்படின்றதான் அந்த டிபேட்டோட டாபிக். ஆனால் டிபேட்டுக்கும் டாபிக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் போக போக உங்களுக்கு புரிய வரும். பார்க்கலாம் வாங்க. காலங்காலமா திருமணம் அப்படிங்கிறது இருந்ததாலும் கூட சில விஷயங்கள்லாம் வந்து இப்போதான் நம்ம ஆஃப் லேட்டா பேச ஆரம்பிக்கிறோம். இந்த மூட் ஸ்விங் அப்படிங்கிற அந்த வார்த்தை, இந்த டெர்மினாலஜி, என் ஒய்ஃப் வந்து மூட் ஸ்விங்ல இருக்காங்க அதனால அப்படி பேசுறாங்க, என் ஒய்ஃப் மூட் ஸ்விங்ல இருக்காங்க அதனால அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது அடிக்கடி நம்ம கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. மூட் ஸ்விங்னா என்னன்னா, இந்த பீரியட் டைம்ஸ்ல வந்து அவங்களுடைய எமோஷன்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அதான் மூட் ஸ்விங்ஸ்ன்றாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. மூட் ஸ்விங் ஆகும் மனைவிகள், அதனால் மூட் அவுட் ஆகும் கணவர்கள். உங்களோட மனைவி மூட் ஸ்விங்ல இருக்காங்கங்கறத எந்தெந்த அறிகுறி வச்சு கண்டுபிடிப்பீங்க? அப்ப கிச்சன்ல வந்து நார்மலா இருக்கும்போது நார்மலா வேலை செய்வா. அவ ஏதாச்சும் ஒரு மூட் ஸ்விங்ல இருக்கான்னா பாத்திரம் டமால் 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 சவுண்ட் கேட்கும். இட்ஸ் a universal language. நான் வீட்டில் இருக்கதே மறந்துடுவாங்க. வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கோம்னா நான் மட்டும் அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேன். Ignorance. இது அமைதியாவே இல்ல, நான் சைலண்டா இருக்கத வச்சு கண்டுபிடிச்சிடுவாரு. அமைதியா இருந்தாலே அவருக்கு வந்து ஓகே நம்ம ஏதோ பண்ணிருக்கோம், வெளியனா அமைதியா இருக்க மாட்டாளே. மாப்ள இவன் தான் எங்கயோ செமத்தியா வாங்கி இருக்கான். வாய் இல்லனா மூடாதே, வாய் மூடினா ஏதோ பிரச்சனை இருக்கு நமக்கு. ஆமா, அது ஒரு மெசேஜ். அப்படியே இந்த வேவ்ஸ் எல்லாம் வந்து சுனாமி வருதுன்னா வேவ்ஸ் அனுப்புமா, சிக்னல் கொடுக்குறது. அந்த மாதிரி சரி விடுங்க பெண்கள். ஏம்பா நீ வேற. எனக்கு ஆக்சுவலாவே தெரியலப்பா. பீரியட்ஸ் அப்பதான் மூட் ஸ்விங் வரும். நார்மலா இருக்கும்போது மூட் ஸ்விங் வரும். உமன்ஸ் பாடி ஃபங்க்ஷன். பட் லெட் மீ நோ இஃப் யூ ஆர் a woman watching this video. உண்மையிலேயே நார்மலா இருக்கும்போது மூட் ஸ்விங் ஆகுமா இல்ல அது இந்த பீரியட் டைம்ல மட்டும் நடக்கிற விஷயமா? உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா? எனக்கே தெரியாது. I have to know. Gemini, what is mood swings? Mood swings refer to sudden or extreme changes in a person's emotional state. You might go from feeling happy and calm to suddenly feeling irritable, frustrated, sad or angry. And these shifts can sometimes happen without an obvious reason. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்க்காக இது நடக்கலாமா, அதாவது பீரியட்ஸ் அப்போ இது நடக்கும்னு சொல்றாங்க. ஆனா நார்மலாவும் நடக்குமா? இது எனக்கு புதுசா இருக்கு. ஃபோன் எடுக்க மாட்டாங்க, பிளாக்ல போட்டுருவாங்க. சம்டைம்ஸ் பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக்லயே போட்டுருவாங்க. ஆனா கொஞ்சம் புதுசா இருக்கு. இப்போ இதுல எத்தனை பேரோட மனைவி வந்து கால் பண்ணா ஹஸ்பண்ட பிளாக்ல போடுறது? நிறைய டைம். என்னப்பா 1/4 இருப்பாங்க போடியே. கால் பண்ணா கால்ல பிளாக் பண்ணிடுறாங்களா, மெசேஜ் போடுவோம். நீ எதுக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து வரல, வாட்ஸ்அப்ல நார்மல் கால்ல பிளாக் பண்ணிருக்காங்க. ஏன் வாட்ஸ்அப்ல நீ கால் பண்ணல, இன்ஸ்டாகிராம்ல எதுக்கு வரல? கஷ்டம்பா. இதுக்கு பேரு மூட் ஸ்விங்கா? முட்டாள்தனம். This is what you call love. This is disgusting. முதல் விஷயம், நீங்க எதுக்கு ஹஸ்பண்ட் நம்பர் பிளாக்ல போடுறீங்க? ஒரு கெத்து சார். கெத்தா அவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கணும். என்னென்ன சோஷியல் மீடியால இருக்கோ அதுல எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை சார். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் நம்பரை கூட வாங்கி கால் பண்ணிட மாட்டாங்களா? நம்ம மேல பாசம் தான் பண்ணணும்ல. ஓகே, அதாவது நீங்க வந்து அவர் மேல கோவத்தை காட்டுறதுக்கு போனை பிளாக் பண்ணுவீங்க. அவர் வந்து வேற வேற வழியை பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்ணணும். இப்படி எல்லாம் இருக்கனால தான் அப்படிப்பட்ட படங்கள் வருது. ரொம்ப மாதிரி படம். நான் உன்னை பிளாக் பண்ணிட்டேன், ஆனா நீ என்ன வரணும்ல. ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. ஆக்சுவலாவே என்ன சொல்றது தெரியல. இதெல்லாம் மூட் ஸ்விங்லாம் கிடையாது. இது எப்படி மூட் ஸ்விங்? முட்டாள்தனம். ஏன்டா காதலிட்ட வந்து போடா கூட்டிட்டு போடா போங்கடா போங்கடா. நண்பர்களே, இதை பார்த்துட்டு என்ன பிளாக் பண்றாங்க, அப்ப நான் வந்து வேற முறையில வந்து பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. பிளாக் பண்றாங்கன்னா உங்களை அவாய்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். இது வந்து அவங்க இன்செக்யூரா இருக்காங்களா என்ன இலவுன்னு தெரியல, பிளாக் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் யாராச்சும் உங்களை பிளாக் பண்றாங்கன்னா வேற முறையில போறேன் கூகுள் பேல போய் மெசேஜ் பண்றாங்களா பண்ணாதீங்க. தட்ஸ் நாட் வாட் தே வாண்ட். லைக் திஸ் அப்கார்ஸ் சேஸ். யார் உங்களை பிளாக் பண்றாங்கனாலும் உங்களை அவாய்ட் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். இப்படி போயிட்டு வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணா அதுக்கு பேர் ஸ்டாக்கிங். ஓகே, என்ன காரணத்திற்காக ரீசெண்டாக உங்க மனைவி உங்க நம்பரை பிளாக் பண்ணாங்க? இப்ப சாட்டர்டே
பண்ணாதான் மூவிக்கு புக் பண்ண சொல்லுவாங்க சார். 12 மணிக்கு ஷோக்கு நீ சாயந்தரம் ஒரு 6 மணி ஒரு 7 மணிக்கு சொன்னா நான் எந்த தேட்டர்ல இருக்குன்னு பார்த்து புக் பண்ணுவேன். 11:45 வந்து 12 மணி ஷோ புக் பண்ணுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போலன்னு சொல்லி அடுத்த நாள் பிளாக் பண்றாங்க. 11:45 நான் எப்படி புக் பண்ணி என் வீட்டு பக்கத்துல நானா தேட்டரா கட்டி வச்சிருக்கேன் வீட்டுல. ஓகே, இப்போ நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க, அவர் ரீச் பண்ண முடியல. இப்போ அவர் என்ன பண்ணணும்? இப்போ அவங்க சொன்னாங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும், நீங்க அவர் என்ன பண்ணணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்ல ஒரு 100 தடவை சாரி கேட்டா அப்புறம் வந்து மனசு சாரி எஸ்எம்எஸ் அனுப்பணுமா? என்னடா காம்படிஷன் நடத்துறீங்க? என்னங்க இது? மூட் ஸ்விங் தாண்டி எங்கிட்ட போயிடுச்சு பாருங்க. இதான் சொன்னேன், ஒவ்வொரு எபிசோடுக்கும் டாபிக் என்னமோ இருக்கு, டாபிக் மாத்தி வைக்கணும். இது வந்து இதுக்கு என்ன வைக்கலாம், இன்செக்யூர் உமன் வர்சஸ் மென்னு வைக்கலாம். இதெல்லாம் படங்கள்ல பாக்குற மாதிரி ஃபேண்டசைஸ் பண்ணி 100 வாட்டி சாரி சொல்லு, இல்லாட்டி நீ வேற நம்பர்ல வந்து என்ன ஸ்டாக் பண்ணு. இதெல்லாம் ரெமோவோடைய இன்ஃப்ளூயன்ஸ். இது பிளாக்கால் பாதிக்கப்பட்ட சங்கத்துல வேற யாரெல்லாம் இருக்கா? என்னாச்சுன்னா என்னோட ஃப்ரெண்டு ஓல்டு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஆஃபீஸ் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பொண்ணு யாராவது கால் பண்ணுறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து உச்சக்கட்டத்துக்கு போய்டும், அடுத்த மூட் ஸ்விங் போய்டும். எதனால பிளாக் வரைக்கும் ஏன் போகணும்? சின்ன சின்ன விஷயம் தானே, இதுக்கு பிளாக் வரைக்கும் போகணுமா ஃபோன் நம்பர்? ஸோ நான் முன்னாடி ஒர்க் பண்ணுறேன், இப்போ ஒர்க் பண்ணல. ஸோ அதுவே எனக்கு டோட்டல் மூட் ஸ்விங்கான ஒரு காரணம். இது மூட் ஸ்விங் கிடையாது. ஸோ அவன் மட்டும்தான் நான் பேசுகிற ஒரு ஆள். என்னது இது மூட் ஸ்விங்கான்னு தெரில, மேபி வேலைக்கு போகல அப்படின்றாங்க. மூட் ஸ்விங்காக இருக்கலாம், லெட்ஸ் கிவ் த பெனிஃபிட் ஆஃப் த டவுட். பட் இவங்க எல்லாம் பேசினதெல்லாம் மூட் ஸ்விங்குள்ளே வராது. பிளாக் பண்ணிட்டு நான் 100 வாட்டி கால் பண்ணுறேன். நான் ஏன் வந்து இப்போயே ஜட்மெண்ட் எல்லாம் பேசுகிறேன்னா அது ஃபுல்லாக நான் பார்த்துட்டேன். போக போக இன்னும் மோசமாக போகும். இப்போ நார்மலாக நம்ம ஒய்ஃப் கிட்ட பேசும்போது எரிஞ்சு விடுற மாதிரியே பேசுவாங்க. அதே பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்தா அது சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்கல்ல, அது மாதிரி பேசுவார். எனக்கு அது பேசும்போதே அது கேட்காது. Is this mood swing? Someone explain me, I don't get it. ஒரு ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணோட பேசும்போது உங்களுக்கு ஜெலஸா இருக்கு, இல்ல பொசசிவா இருக்கு, இதுதான வார்த்தை, தானே மூட் ஸ்விங். ஏன் ஒரு விமனோட பழகுறதுனாலயே உங்களுக்கு ஏன் மூட் ஸ்விங் ஆகுது? ஏன் இன்செக்யூரா ஃபீல் பண்றீங்க? இல்ல சார், நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு டீலிங் போட்டுட்டோம். ஏன்னா நானும் எந்த பசங்க கிட்டயும் பேச மாட்டேன், அவங்களும் எந்த பொண்ணு கிட்டயும் பேசக்கூடாது, தங்கச்சின்னு கூட யார்கிட்டயும் பேசக்கூடாது. அது எப்படிமா சாத்தியம்? இல்ல சார், எனக்கு தங்கச்சின்னு யார்ட்டையாவது பேசினா கூட எங்க மொத்த லவ்வும் அங்க போயிருமோ, நம்மள மறந்துருவாங்களோன்ற மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி ஆயிரும். அப்பா she said it herself. ஒரே சொல்றாரு. வெரி குட் வெரி குட். செக் பண்ணுவேன், டெய்லியுமே வாட்ஸ்அப் செக் பண்ணுவேன் சார். நம்ம அக்கவுண்ட் நான் என்னோடதுலயே ஓபன்ல தான் இருக்கு. போற போஸ்ட் என் அக்கவுண்ட்ல உள்ள போஸ்ட் எல்லாமே அவங்க தான் போஸ்ட் பண்றது. ஆமா சார், நான் தான் ஹேண்டில் பண்றேன். இப்போ உங்க அக்கவுண்ட்? என் அக்கவுண்ட் நான் தான் ஹேண்டில் பண்றேன். ஆனா என் அக்கவுண்ட் அவங்க கிட்ட இல்ல. சோஷியல் மீடியா மேனேஜர் இவங்க ரெண்டு பேரை கொண்டு இவங்க ஹேண்டில் பண்ணி நீங்க கேட்க இருங்க. அவர் கேட்டாருன்னா இது சண்டையாயிரும். சிரிக்கிறப்போ வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள சிரிக்கிறேன். செக்யூரிட்டி இதெல்லாம் தாண்டி நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து இவங்க சொல்றாங்கல்ல, நீங்க வந்து எந்த ஒரு பெண்ணோடையும் பேசவே கூடாது, இந்த ஒரு ஆண் கூட நீ பேசவே கூடாதுன்றது யார் அஃபெக்ட் பண்ணுவோம்னா அந்த பர்சன் அஃபெக்ட் பண்ணும். நாட் பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கிடையாது. ஒரு ஆண் கூடயே பேசலைன்னா ஒரு பெண்ணுக்கு ஆணோட லைக் ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, ஒரு ஆண் எப்படி இந்த உலகத்தை பார்க்குறான், ஒரு ஆண் பெர்ஸ்பெக்டிவே இருக்காது. சேம் கோஸ் டு மேல் பீப்புள். நீ நான்ன்ற மாதிரி நான் வந்து பொண்ணுட்டே பேசினதே இல்லைன்னா அவங்க ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், ஹவு தே சீ திங்ஸ் எதுவுமே தெரியாது. அதனாலதான் பிரச்சனையே. இவங்க சொல்ற சின்ன விஷயமானாலும் நீங்க ஒரு இன்னொரு ஜெண்டர்கிட்ட நீங்க பேசவே இல்லைன்னா உங்க பார்ட்னர்கிட்ட எப்படி நீங்க நடந்துக்க முடியும்? உங்க பார்ட்னர்கிட்ட எப்படி லைக் உங்க பார்ட்னர் என்ன ஃபீல் பண்றாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பீட் எனிஒன். இப்போ இங்கே நிறைய ஜெண்டர் வார்ஸ் வரதுக்கு காரணமே இதுதான் அப்படின்றதான் என்னுடைய தியரி. ஏன்னா ஒரு ஜெண்டர் பேசிக்கிறதே இல்லை, பேசிக்கிட்டா தானே அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு புரியும், இவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு புரியும். அவங்க கிட்ட இல்ல. நீங்க கேட்கலையா? கணவன் ஐட்டம்ல சார். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ சொன்ன மாதிரி கணவன் ஐட்டம் சார் அப்படிலாம் கிடையாது. லைக் அன்னைக்கு நம்ம பேசணும் அந்த டிவர்ஸ்ட் மென் விசஸ் உமன், இந்த மாதிரி மேபி யாரும் அங்கே ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் யாருமே இது ஒரு ப்ராப்ளமாகவே பார்க்க மாட்டாங்க. ஒருத்தருடைய அக்கௌண்ட் இருக்குன்னா அது அவருடைய ஐடென்டிட்டி, இன்னொருத்தரோட ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அப்போ நீ அந்த ஆளுக்கு ஐடென்டிட்டியே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு அந்த ஆள் இன்ஸ்டாகிராம்ல எதுக்கு இருக்கணும்? அக்கௌண்ட்டே இல்லாமல் இருக்கலாமே. அவனுக்கு பர்த்டே விஷஸ் வந்தா கூட அதுக்கு ரிப்ளை நான் தான் பண்ணுவேன். நீங்க என்ன ரிப்ளை பண்ணுவீங்க? சரி ஹாய் சாப்பிட்டியா அப்படி இல்லைன்னா நானும் அதே மாதிரி சாப்பிட்டேன், நீ என்ன பண்ற, எதுக்கு வாழணும், வாழ்க்கையை நானே வாழ்ந்துக்கிறேன். உங்களுக்கு 10 இயர்ஸா உங்க அக்கவுண்ட் நோட் யூஸ் பண்றாங்க, அப்படியே பழகி போச்சு சார். ஆக்சுவலா அவர் பழகிட்டுன்னு சொன்னா கூட எனக்கு ஸ்டில் இது வந்து ஃபேரா படவே இல்லை. பிகாஸ் அவர் வந்து ரொம்ப தன்மையா ஓகே எனக்கு அது இதாயிடுச்சு அப்படிங்கிறாரு. பட் ஒருத்தரோட ஐடென்டிட்டியை நீங்க கையில வச்சிருக்கீங்க, அவர் என்ன செய்யணுங்கிறத வந்து நீங்க தான் முடிவு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ வாட் இருந்துட்டு போ. சோ வாட் உங்க அடிமை இல்லையே. இது அப்படியே ஆப்போசிட்டா நடந்துகிட்டு இருக்கு இன்னும். ஆனா இப்ப இந்த சைடு நடக்குதுன்றது இப்பதான் தெரியவே வருது. இதெல்லாம் ஒரு ஆணினுடைய பிரச்சனை, இதெல்லாம் பேச வேண்டியது. அதுக்காக தான் இந்த எபிசோட் நான் போகணும்னு நினைச்சேன். இங்க ஃபன்னா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, என்ன பிளாக் பண்ணிட்டாங்க சார், சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க ஹஸ்பண்ட் ஆயிடுச்சு,
கஷ்டமா இருக்கு. இது இவருக்கு மட்டும் தப்பான விஷயம் இல்ல, அவரை நம்பி மெசேஜ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா தனியா செவுத்துட்ட பேசுற மாதிரி அவங்களுக்கு எவ்வளவு அஃபென்சிவா இருக்கும் இந்த விஷயம். இப்போ இவருக்கு இருக்க மாதிரி யாருக்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு சின்ன ஃப்ரீடம் இல்ல, ஒரு பிரைவசி பிரச்சனை நினைக்கிறவங்க கை தூக்குங்களேன். நான் வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வாட்ஸ்அப் செக் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக் செக் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு இரிட்டேட்டிங்காவே இருக்கும். இது எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும்னா இதெல்லாம் நம்ம ஏன் அதில் வச்சுட்டு போகணும், அதை ஏன் டெலீட் பண்ணிட்டு போக கூடாதுன்ற ஒரு மைண்ட் எனக்கு வந்துடும். இது ஒரு விஷயம் இருக்கு. இப்படி நீங்க இவ்வளவு இருந்தீங்கன்னா அது வந்து அதர் பார்ட்னர் வந்து அனாய் பண்ணிடும். என்ன நம்ம இது கூட நம்ப மாட்டியான்ற மாதிரி ஆகி இப்போ இவர் சொல்றாரு டெலிட் பண்றாரு. லைக் யார் நார்மலா யாராச்சும் ஒரு கால் கிட்ட பேசினாலுமே டெலிட் பண்ணிட்டு போற, இல்லாட்டி யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் யார் இது என்ன ஏது. டிரான்ஸ்பரன்சி இருக்கலாம், அதுக்காக தப்பு நீங்க கேட்கவே கூடாது அப்படின்னு கிடையாது. ஆனா கேட்டுக்கிட்டே இருந்து எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு கான்ஷியஸாவே சிசிடிவி மாதிரி செயல்படக்கூடாது. முன்னாடியே வந்து கம்பல்சரி வீட்டுக்கு வெளியே நின்று ஒரு 10 நிமிஷம் மெசேஜஸ் எல்லாமே டெலீட் பண்ணிட்டு அந்த சிச்சுவேஷனுக்குள்ள போகாதபடி எனக்கு ஒரு தாட் வந்துடும். இவர் யார்ட்டையும் போய் பேசல, இல்ல சீட் பண்ணல, எதுவுமே பண்ணல. நான் ஏன் அதை எக்ஸ்பிளைன் பண்றது, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே பிடிக்கலன்னு இவர் டெலீட் பண்ணிட்டு போறாரு. ட்ராஷ் பாக்ஸ்ல போய் செக் பண்ணுவேன் சார். எதுக்கு அந்த லாஃபிங் சவுண்ட்? ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் லூஸ் மாதிரி ஈனி சிரிச்சிட்டு இருக்க? யாருக்கு அந்த பிரைவசி ஃப்ரீடம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறது. ஒரு 2 கால் வருது அப்படின்னா ஸோ அந்த டைமில் கட் பண்ணணும்லாம் கட் பண்ண மாட்டோம். இல்லை மீட்டிங்கில் இருக்குது சைலண்ட்டில் போடாமல் ஜஸ்ட் ஒரு கால் வருது அப்படின்னா கட் பண்ணுறோம் அப்படின்னா உடனே இமீடியட்டாக அடுத்த கால் வரும். 3வது கால் வரும்போதே என் நம்பர் பிளாக் போயிடும். இப்போ இதே சினாரோ வச்சுக்கோங்க, இப்போ அவரை கால் பண்றீங்க எடுக்கல, நீங்க வந்து பிளாக் பண்ணிடுறீங்க. இப்போ இன்கேஸ் நடக்கக்கூடாது, போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்போ அவர் பிளாக் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு கால் பண்றாங்க, ஒய்ஃப்னு போட்டு கால் பண்றாரு, இப்போ கால் போகல, இப்போ என்ன பண்ணலாம்? நீங்க எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்றீங்க பாருங்க. அவருக்கு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அவருக்கும் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அவருக்கும் வேலையில ப்ரெஷர் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ரெண்டுமே சேர்ந்து அனுசரிச்சு தானே போகணும். முக்கியமான நேரத்தில் கால் எடுக்கல, 2 நாள் எடுக்கலன்னா கோவப்படலாம். ஆனா பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அவர் கால் எதுக்கு என்ன பேச வராரு எதுவுமே தெரியாது. சொல்லுங்க. இல்ல நகைய பேசாதீங்க சொல்லுங்க. இந்த பிளாக் பண்றாங்க, அதுவும் இந்த பிக் 2025ன்றது வந்து எனக்கு பெரிய அதிர்ச்சி. அதுவும் பெண்கள், அதுவும் வந்து ஹஸ்பண்டே பிளாக் பண்றாங்கன்றது. கப்பிள்ஸ் கூட பிளாக் பண்ணி விளையாடுவாங்க. உங்க மனைவி வந்து மூட் ஸ்விங் ஆள உச்சபட்சமா இந்த லெவல் கூட போவாங்க, இந்த விஷயங்கள்லாம் வந்துருமோன்னு பயம் கூட படுவேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஜஸ்ட் ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு நம்ம ஒரு சிரிச்சிட்டு இருப்போம், அதுவே வந்து பிடிக்காது. ஓ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சார் அதோட உச்சம் வந்து ஒரு டைம் வந்து மேரேஜ் இஸ் ஸ்கேரி, வாட் இஃப் ஷி, அதாவது ஃபுல் ஃப்ளாஸ்க்லயும் வந்து தண்ணி இருக்கு, எடுத்து மண்டையில இங்க அடிச்சிட்டாங்க. சிரிக்கிறாங்க. இதே அவர் பண்ணிட்டா வேற ஒரு ப்ராப்ளம் வந்தப்போ அது எக்ஸ்ட்ரீம் போய் அது அடிச்சிருக்கேன் அதுக்கு தெரியாம. மனசு ரீல் பார்த்துட்டு அதுக்கு படத்துல அடிக்கிறதா? சிரிக்கிறாங்க. இதுக்கு இது டொமஸ்டிக் வயலன்ஸ். இவங்க நிறைய நீயா நானா ஷோஸ்லையும் பார்த்துருக்கேன். இப்போ தமிழில் வந்திருக்காங்க, இப்போ இல்லை எப்பயோ வந்திருக்காங்க, நான் இப்போ எடுக்கிறேன். இப்போ அவங்க சொல்லும் போது ஒரு சில விஷயம் சொன்னாங்க, எனக்கு மூட் ஸ்விங் ஆச்சுன்னா என் பார்ட்னரோட ஃபோனை வந்து பிளாக் பண்ணிடுவேன் அப்படிங்க. இதுக்கு எனக்கு உளவியல் என்ன, ஏன் வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் ஒன்னா டிராவல் பண்ண போறேன்னு அக்ரிமெண்ட் பண்ணி உள்ள வந்தவங்க ஒரு சின்ன பிரச்சனைனால போனே பிளாக் பண்ற அளவுக்கு வந்து வராங்க. இதோட உளவியல் என்ன? இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னோட பிரியோட வழி உனக்கு தெரியட்டும், நான் உன் மேல உள்ள லவ் வச்சிருக்கேன், நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன், நான் இல்லாம இருந்தா நீ கொஞ்சம் கஷ்டப்படுவல்ல, அப்பயாவது அருமை உனக்கு தெரியுதான்னு பாக்குறேன். எனக்கு இன்னொன்னு கேட்கணும், இப்போ இவங்க வந்து அவங்களோட கணவர் ரொம்ப கேஷுவலா அவங்க கொலீக்ஸ் கிட்டயோ இல்ல யாருக்கிட்டயோ ஒரு விமன் கிட்ட பழகிறதே கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி இன்செக்யூரிட்டியா ஒரு மூட் ஸ்விங்கை உருவாக்குது. லிட்டரலி அவங்க என்ன பண்றாங்கன்னா, வந்த உடனே யாரெல்லாம் வந்து யார்ட்டெல்லாம் பேசுறேன்னு வாட்ஸ்அப் வாங்கி பாக்குறதோ, இல்ல ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்தா அந்த அக்கௌண்ட்டை இவங்களும் லாகின் பண்ணி வைக்கிறது, இல்ல பாஸ்வேர்ட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது. இது இந்த காலத்துக்கு தேவையா? இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணவன் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு வர லெட்டர்லாம் நான் பார்த்தே தீரணும், உனக்கு வர இமெயிலாம் நான் பார்த்தே தீரணும்னு ஒரு கணவன் சொல்லியிருந்தா அந்த கணவனை பத்தி நாங்கெல்லாம் என்ன பேசியிருப்போம்? இவரே இப்படி அல்பமா நடந்துக்கிறாரு, இவரே இவ்வளவு இன்செக்யூரா இருக்காரு, இவருக்கு 20 வருஷம் இல்ல இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பெண்களும் பண்றாங்கன்றது இப்பதான் ரிவீலே ஆகுது. இதெல்லாம் முன்னாடி பேசி இருக்க வேண்டிய விஷயம், இப்பயும் நடக்கிற விஷயம் தான். மெசேஜ் பாக்குறது அதெல்லாம், பட் அது கன்சென்ட்டோட நடக்கணும், அது ஒரு லிமிட்ல இருக்கணும். both of them should be comfortable. இவருக்கு என்ன ஒரு பொண்டாட்டி யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு பயமா? ஏன்னா இவர் ஆண்மை மேல இவருக்கு நம்பிக்கை இல்லையான்னு நம்ம கேட்டு போனோம். இதே கேள்விகளை இப்ப பெண்கள் ஓகே கேட்க வேண்டியதா இருக்கு. உங்க பெண்மை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இப்போ மூட் ஸ்விங் ஆகக்கூடிய மனைவிகள் இங்க இருக்காங்க, அதனால அவதி பெறக்கூடிய ஆண்கள் இங்க இருக்காங்க, கணவர்கள் இங்க இருக்காங்க. ஆக்சுவலி இங்க இருக்கிற பெண்கள் யாரும் மூட் ஸ்விங்ல இல்ல சார். நிஜமா இது மூட் ஸ்விங் கிடையாது. இவங்க சொல்றது இப்ப நான் கேள்விப்பட்டது எதுவுமே மூட் ஸ்விங் இல்ல. மூட் ஸ்விங்ன்றது என்னன்னா, எதனாலன்னு எனக்கு தெரியல, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, க்ளூலெஸ்ஸா இருக்கு, சம்பந்தமே இல்லாம காரணமே இல்லாம எனக்கு திடீர்னு வந்து டல் அடிக்குது, திடீர்னு எனக்கு கோவம் வருது, திடீர்னு இயலாமை வருது. சும்மா மூட் ஸ்விங்ன்ற வார்த்தையை டிஃபெண்ட் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. லவ் பண்ண முன்னாடியே இருந்து அவளோட பீரியட்ஸ் டேட் எனக்கு தெரியும். இப்போ வரைக்கும் எல்லாருமே ஆப் வச்சிருக்கீங்க, நான் ஆப்லாம் இல்லை, நான் எழுதி வச்சிருக்கேன்.
இந்த டைம்ல இந்த பீரியட்ஸ் வரும், பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடியே அவன் மூட் ஸ்விங்ல இருப்பா, பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் மூட் ஸ்விங்ல இருப்பா. நீங்க சொன்ன மாதிரி நான் பாசமா போறேன், இதுவா போறேன், எனக்கு மூட் சரியில்லை அப்படின்னும் போது எனக்கு பயமாகுது. அதை வந்து சேஃப் கார்டா இது பண்றா, யூஸ் பண்றா. அவன் வந்து இது தூக்கி அடிச்சான் அப்படின்னாங்க. எனக்கு வந்து பாத்திரத்தை தூக்கி அடிச்சு நான் மயக்கப்பட்டு விழுந்துட்டேன். ஆமா சீரியஸா நான் பயந்துட்டேன். ஆக்சுவலா மயக்கப்பட்டு விழுந்துட்டேன், மூச்சு பேச்சு இல்லாம தான் இருந்தேன் நான். அப்போ அவன் நிமிஷம் ஏய் நடிக்காது எழுந்துரு அப்படின்னு எட்டி வைக்கிறா. இப்போ அவ வந்து அந்த மூட் ஸ்விங்ன்றத சேஃப் கார்டா யூஸ் பண்றா. மேடம் இதெல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்ட் க்ரூவல்டி மேடம் சொல்லலாம். அடிக்கிறதெல்லாம் எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு புரியல. Why are you laughing? சமைக்கிற வர்க் இருக்கும் அந்த டைம்ல வந்துட்டு புடிச்சு ஓபனா எந்த டைம் இருந்தாலும் அடிக்கிறது சரி கிடையாது. ஆக்சுவலி அவர் எழுதி வச்சுட்டு எவ்வளவு ஹோல்சமான நபரா இருக்காரு, அவரை போய் நீங்க இப்படி பிஹேவ் பண்றீங்கன்றது அவர் ரொம்ப பாவம் இருக்கணும். நீங்க வயலண்டா மறுகு நீங்க மட்டும் பையனா இருந்தா நான் உங்களை அசிங்கமா கேட்டுப்பேன் மேடம். நீங்க பொண்ணா இருக்கறனால நான் மரியாதையா பேசுறேன். கேட்கலாமே, ஏன் தப்பு இல்லையே? கேட்கலாம், உங்க கேட்கலாமே. லேடி ஓகே. இப்போ ஜபகுமாரின் கருத்து மெயின் பாயிண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் இவங்க அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக தான் பண்றாங்க. எஸ் இட் இஸ் ரியல். அவங்க இப்போ இதுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, men sometimes don't express their love or forget to express their love or அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டாங்க. அது மென்னு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே சில பேர் வந்து we take people for granted. அவங்க இருக்காங்கன்னா எப்படி இருக்க தானே போகிறாங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம். அது யாராக இருந்தாலும் சரி, லைக் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பார்ட்னராக இருந்தாலும் சரி, அந்த டேக்கிங் ஃபார் கிராண்டட்ல எடுத்தனால இவங்க வந்து அட்டென்ஷன் எனக்கு கொடுக்கவே இல்லை, நீ எப்படியாச்சும் எனக்கு அட்டென்ஷன் கொடுன்றதுக்காக இப்போ பிளாக் பண்ணிட்டோன்னா நீ எப்படி என்கிட்ட வந்து பேசவில்லை, அப்போ நான் முக்கியம் தானா உனக்குன்னு செக் பண்ணுறதுக்காக இவங்க பண்ணுறாங்க சில பேர். ஆனால் சில பேர் கொஞ்சம் ஓவராக போய் அது டாக்ஸிக்காகவும் மாறும். இதுவே டாக்ஸிக் தான், இதை வந்து பேசி தான் தீர்த்துக்கணும். பட் நான் அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்றது காரணம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இதுவா இருக்கலாம். ஆனா அட் த சேம் டைம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் நான் ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்றதெல்லாம் அப்ரைட் வந்து தப்பு, அது டாக்ஸிக். டிரான்ஸ்பரன்சி வேணும்னா அந்த நபருடைய கன்சென்ட்டோட நீங்க செக் பண்ணலாம். அதுவுமே வந்து தேவைன்னு எனக்கு தோணல. இஃப் யூ ட்ரஸ்ட் த பர்சன் யூ டோன்ட் ஹேவ் டு லைக் லுக் இன்டு தேர் டிஎம்ஸ். ஏன்னா நீங்க ட்ரஸ்ட் பண்ணலனா சோஷியல் மீடியா இல்லைன்னா நேரில் யார்ட்டையா பேசுவாங்க. அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் உங்கள் மண்டையிலே இருக்கும். அந்த உங்கள் மண்டையில் இருக்குது அப்படின்னா அந்த பர்சன் ஒன்று தப்பான பர்சனாக இருக்கணும், இல்லை உங்களுடைய பிரச்சனையாக அது இருக்கணும். ஆனால் அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. அப்படி பண்ணீங்கன்னா இன்னும் ஓர்ஸ் தான் ஆகுமே தவிர இட் won't சால்வ் த ப்ராப்ளம். ஸோ எஸ், மூட் ஸ்விங்ஸ்ன்ற பேரில் மூட் ஸ்விங்ஸ்ன்ற வார்த்தை வந்து இவங்க தப்பான கான்டெக்ட்ல யூஸ் பண்ணுறதுனால உண்மையிலேயே அந்த விஷயம் நடக்கும்போது இவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டாங்களோ. இன்னொரு எபிசோட் ஒன்று எடுத்து வச்சிருந்தேன், why don't men express their loveன்னு. அது வந்து அடுத்த நென் எபிசோடுக்கு வந்து போடுவோம். இந்த எபிசோடுக்கான சொல்யூஷன் அதில் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸுமே வந்து அந்த சைக்காட்ரிஸ்ட் சொன்னாங்க, இவங்க யாருமே அந்த டொமஸ்டிக் வயலன்ஸை பார்க்கல சுற்றி இருந்தவங்க யாருமே. பட் அது டொமஸ்டிக் வயலன்ஸ் தான். இதுவே வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு சே இட், பட் இஃப் யூ ஸ்விட்ச் ஜெண்டர் இட் பிகம்ஸ் அ பிக் திங். பட் இது வந்து ஃபிளாஷ்கால அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ், இது வந்து லவ், இது வந்து பொசசிவ்னஸ், இது வந்து என்னுடைய மூட் ஸ்விங்னு சொல்லாது. இது வந்து தப்பான விஷயம். அவ்வளவுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜெபகுமாரின் கருத்து. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான டிபேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் ஜெபகுமார். நல்லா இருந்துச்சு. ஆனா இது பார்த்ததுதான், ஆனா அவங்க பேசுனது பார்க்கல. கொஞ்சம் அந்த இவங்க பேசுனது மட்டும் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த இதை வச்சு அடிச்சேன்னுலாம் சொல்ற அது அது அசால்ட்டா சிரிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. அதாவது இவங்க எப்படி புரிச்சுக்கிட்டாங்க, பசங்க பண்ணாதான் தப்பு, பொண்ணுங்க பண்ணாதான் தப்பு கிடையாது அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படி கிடையாது, யார் பண்ணாலும் தப்பு தான். இப்போ திருடுறது வந்து பொண்ணுங்க பண்ணா என்ன மன்னிச்சு விட்டுருவாங்களா? இல்லை, அவங்களே பிடிச்சி ஜெயிலில் தான் போடுவாங்க. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட யார் பண்ணாலும் தப்பு தானே. இது ரொம்ப டூ மச்சா இருக்கு. அதான் டெய்லியும் வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் சீரியஸா ஒரு கட்டத்துல இப்படி ஒரு வாழ்க்கை எதுக்குடா வாழணும்னு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இல்ல, இப்படி இருக்கிறதுக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது என்ன இப்போ பார்க்கும் போதே நம்மளுக்கே காண்டாகுது. அவங்களுக்குலாம் இப்படிதான் இந்த அளவுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா கஷ்டம் தான். இதுல எனக்கு ஒண்ணுன்னா அந்த பிளாக் பண்ணிடுவாங்க, யார் கூட பேசக்கூடாது, பொண்ணு கூட பேசக்கூடாது, இது பையன் கூட பேசக்கூடாது சொல்றது. எனக்கு வந்து ஸ்கூல் லைஃப்லயும் சொல்றேன், அந்த லேடிஸ் ஸ்கூல்லயே படிக்க வச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேல என்னால அந்த பசங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணவே முடியல. அவங்க எப்படி யோசிப்பாங்க, என்ன இது பண்ணுவாங்க, அந்த ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோட இதுவே எனக்கு புரிஞ்சுது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்ப புரியுது இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்ட்டு. இப்ப நம்ம எல்லாம் பண்ணக்கூடாது, எல்லாரும் கூட பேச இது பண்ணணும். அதுதான் அதாவது ஒரு அவங்கவுங்க பர்சனல் இது இருக்குல்ல. என்னதான் கல்யாணமே ஆனாலும் அவங்களுக்குன்னு பர்சனல் இப்போ இவங்க ஃபோன் இருக்குன்னா இதை கொடு அதை கொடு, நான் போய் பார்க்குறேன், நீ என்ன மெசேஜ் பண்ணியிருக்கேன் நான் கேட்கவும் மாட்டேன். அதே மாதிரி அவங்களும் நான் என்ன மெசேஜ் பண்ணியிருக்கேன், ஏது மெசேஜ் பண்ணியிருப்பேன்
அவங்களும் அதை இது பண்ணிக்கவே மாட்டாங்க. நான் என்ன பண்ணுமோ அது பண்ணுவேன், அவங்க என்ன இது பண்ணுமோ பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான். அவங்களோட இது அதே மாதிரிதான் ட்ரெஸ்ஸும். இது இந்த ட்ரெஸ் தான் நீ போடணும், அந்த அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. என் ஹஸ்பண்ட் ஃப்ரீடம்லாம் கிடையாது, அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அவங்கவுங்க போட்டுக்க போறாங்க. இதுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்க கொடுத்தாதான் நான் போடுவேன், பெர்மிஷன் கொடுத்தா அப்படி ஒன்று கிடையாது. அதுவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு நிறைய இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபே இருக்காங்க. அதையும் விலாகா எடுத்து போடுறவங்களும் இருக்காங்க. அது புரியுதா இல்லையான்னு தெரியல. அவங்க பர்சனல் லைஃப்ல அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் என்ன பிடிச்சிருக்கோ அது அவங்க போடுறது அவங்களோட இஷ்டம். இப்போ ஏன் நான் போடுற ட்ரெஸ் இது பிடிக்கல, நீ இதுதான் போடணும்னு சொன்னா அப்போ யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட. மோஸ்ட்லி அததான் வந்து நிறைய பேர் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு அத பெருமையா பேசிக்கிறாங்க. ஃப்ரீடம்லாம் கிடையாது, அதான் சொல்றேன். உங்களோட வாழ்க்கை அது, நீங்க தான் அது. ஒருத்தர் கொடுக்குற அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. கல்யாணம் பண்ணா அதுக்குன்னு நீங்க போடுற ட்ரெஸ்ஸுக்குமா பெர்மிஷன் கேட்பீங்க, அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓவரா இருக்கு ரொம்ப. ஆமா, இதெல்லாம் ரொம்ப டூ மச். இப்படியே போனா மாத்தி மாத்தி எனக்கு நீ விட்டு கொடுக்கறதே இல்லாம போய் சண்டையில போய் முடிஞ்சு பெரிய பிரச்சனையாகும். இல்ல இப்போ இவ்வளவு பண்றாங்களே, இவங்களும் அதுக்கு சரி நீயும் என் போனை நீயும் என் இன்ஸ்டாவையும் நீ நோண்டிக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க பண்றது ஓகே, இவங்க பண்ணக்கூடாது. நான் என்னனாலும் பண்ணிப்பேன், நீ எதுவும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அந்த அவங்க இவங்க மெசேஜ் பண்ணாங்களா, ஒருவேளை அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ்ல கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு நாள் நம்ம எவ்வளவு கேவலமான இதா ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் பேச கூட மாட்டாங்க. கண்டிப்பா இது யார் பேசுறதுன்னு அவங்களே கேட்பாங்க. நல்லா ஓகே. எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.